நல்லா இருக்குண்ணா படம். ஜாலியா போச்சு. கதைக்களம் புதுசா இருந்தது. இந்த மாதிரி கதைக்களங்களை புது இடத்துல வந்தா புது விதமான கதை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த கதைக்களம் கிடைச்சதுனால தான் இந்த படம் கதையும் நல்லா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே எடுத்ததுனால தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு புது அனுபவமா இருந்தது. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். இந்த ஹீரோயின் பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு வருது, இப்பதான் அது சின்ன குழந்தை பண்ணிட்டு இருந்தது. அஜித் சார் படத்துல இப்ப பெரிய படம் பண்ணுது. அந்த பொண்ணோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ஸ்டைலா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், அது போடுற காஸ்டியூமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே 100% மார்க் போடலாம். மாடலிங்கா இருக்கட்டும், சூப்பரா பண்ணிருந்தேன். அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கணும். கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்கல. எதையும் யாரும் கணிக்க முடியல. ஆனா நம்ம கணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. கதையில ஃபேமிலியோட வந்து நைட் ஷோல பார்த்தோன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நட்டி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நட்டிக்கு படத்துல நிறைய வேலை இல்லைனால படமே அவரால் தான் வேலை செய்யுதுன்ற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்ததுனால நட்டி ஒரு அழுகுற சீன், பொண்ணு செத்தவொன்னு அழுகுற சீன் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா எல்லாரும் கண்ணிலே தண்ணி வரும். நல்ல ஆக்டர்னு அதை நிரூபிச்சார் அந்த சீன். நன்றி. நல்லா இருக்கு படம். ரைட், இது மக்களுக்கு சரியா போய் சேர்ந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். படத்துல கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டத்துறையும் காவல்துறையும் மட்டும் கரெக்டா இருந்தாங்கன்னா நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, பயங்கரமா இருக்கும். அதை வந்து ஸ்ட்ராங்கா சொல்லாம கொஞ்சம் 2.5 மணி நேரத்துல என்ன சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. படம் ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி. உள்ளுக்குள்ள என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஆர்டினரியா ரிவெஞ்ச் ஸ்டோரியை எப்படிலாம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பிளே பண்ணி சொல்ல முடியுமோ அதை சொல்லியிருக்காரு. நட்டி அப்படின்னாவே மினிமமா கேரண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஒரு 6-7 கால் ஷீட் தான். ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி. எமோஷன்லாம் பயங்கரமா கனெக்ட் ஆகுது. ஒரு பொண்ணுடைய எமோஷன் பயங்கரமா கனெக்ட் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு. நட்டி செம்ம. அருண் பாண்டியன் அவருடைய ரோலு பெரிய ரோலு நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் இனிப்பா ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி படங்களை ஆதரிக்கணும். ஏன் அப்படி சொல்றோம்னா, மலையாளத்துல ஏத்துக்கிட்டாங்க. ஒரு கோர்ட் ரூம் டிராமா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்ல நடக்கிறது, எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கனெக்ட் ஆகி போகுது. ஆனா ஏன் நம்ம தமிழ் பசங்களுக்கு, தமிழ் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி டிராமாலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒண்ணுமே புரியல. லவ் எதிர்பார்க்கறாங்களா, லஸ்ட் எதிர்பார்க்கறாங்களா, என்ன எதிர்பார்க்கறாங்கன்னே தெரியல. இவங்களுடைய கான்செப்டை கொஞ்சம் மாத்தி மக்கள் பசங்க வந்து சரி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும்னு நினைக்கிறேன். படம் வந்து பணம் இருக்கிறவங்க பணம் இல்லவங்கன்றது வந்து கிடையாது. ஆனால் படம் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான பெண் பசங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். பெண் பிள்ளைங்க வந்து தேவையில்லாத சவகாசத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சிறப்பாக காமிச்சிருக்காங்க சார். நல்லா பண்ணிருக்காங்க. அதுதான் ரொம்ப ஒரே இடத்துல நடக்குதுன்ற மாதிரி இல்லாமல் ஒரே கான்செப்ட்ஸ் நல்ல இடத்துல, ஒரே சின்ன இடத்துல நல்ல கதை சொல்லி பர்ஃபெக்டாக கதையை கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அருண் பாண்டியன் சார் கொண்டு போனார். செகண்ட் ஹாஃப் வந்து நட்டா சார் உள்ள வந்து ரெண்டு பேருமே ஸ்லோவே கொடுக்கல. அதாவது அடுத்தடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். எதுவும் வந்து மிஸ்லாம் ஆகல. அதாவது அவங்க கொடுக்குற ட்விஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக மிஸ் ஆகல. கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. பார்க்குற அளவுக்கு, அதாவது இப்போ ரொம்ப இது கொடுத்தாலும் ஏன்னா நிறைய எல்லாரும் கொடுத்துட்டாங்க. படம்னா படம் பார்க்குற அளவுக்கு இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். அவங்க தான் சார் ஃபயரு. அவங்க தான் இதில் படமே. அவங்க தான் புதுமுகம் அறிமுகன்றவங்க. அவங்களெல்லாம் நம்ம யோசிக்கிற அளவுக்குலாம் அங்கே இல்லை. 2 பேர் தான். அந்த 2 பேருக்கு தான் போட்டியே அப்படின்ற மாதிரி தரமாக கொண்டு போயிருக்காங்க சார். எல்லாரும் பார்க்கலாம். நிறைய தேட்டரை ரிலீஸ் பண்ணி மற்ற பெற்றோர்கள் பார்க்கணும். மெயினாக பசங்க வந்து நம்ம பணம் கொடுத்தா எந்த அளவில் செலவு பண்ணி எப்படி போகிறாங்க அப்படின்ற மாதிரி நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ பெற்றோர்கள் பார்க்கணும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அறிவுரை சொல்லி நல்லபடியாக கொண்டு போறதுக்கான படம். நல்ல படம் சார். தேங்க்யூ. படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே நான் ஸ்மார்ட் பட்ஜெட் எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு நான் யோசித்து வந்தது என்னன்னா, அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைச்சு வந்தேன். ஆனா கதை ஓரியன்டா அடிச்சு தூக்கிடுச்சுன்னே சொல்லலாம். சீரியஸாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு செகண்ட் ஹாஃப்லாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒருத்தர் தான் இவர் தான் இருப்பாருன்னு நினைச்சு வந்து அது அப்படியே ஆப்போசிட்டா செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துருந்தாங்க. அந்த விதம் வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அழுதுட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே அழுக வந்துடும் கண்டிப்பா. அது வந்து இவங்க தான் அவங்க தாங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. எல்லாருக்குள்ளயுமே ஒரு அழுக அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டுட்டு வந்துட்டாருன்னு தான் சொல்லலாம். அதான் அந்த படத்தோட பெரிய சக்சஸ். பெண்கள் பாதுகாப்புங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும், அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே பாதுகாப்பு இல்லைன்னா 12 மணிக்கு நைட்டு வெளியே வந்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கேட்குற அத்தனை பேருக்கான பதில் தான் இது நான் நினைக்கிறேன். லாஸ்டா ஒரு பாலிமர்ல கூட ஒரு விஷயம் வந்தது. ஸோ அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பதில் சொல்லலாம். ஏன்னா அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, போலீஸ் வந்தும் நீதிபதியும் ரைட்டா நடந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்க முடியும். அவங்க கரெக்டா நடக்கல அப்படின்னா அந்த ரைட் அப்படிங்கிறதுக்கு அதான் ஆன்சரு.
நடக்கலைன்னா என்ன மாதிரி விளைவுகள்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் மாறுவாங்க அப்படிங்கிறதே ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. படம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. உண்மையிலே எந்த செகண்ட் ஹாஃப்லாம் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும், இனி வர ஜென்ரேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ரெண்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பருங்க. ஆக்சுவலி நட்டீஸ் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் நட்டி சார் ஆக்சுவலி அவருக்காண்டி தான் அந்த படம் ஓகே பார்க்கலான்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் அவரை காட்டவே இல்லை. என்னடா இது ஹீரோ அவர் தானே சொன்னாங்க, அவர் தானே போஸ்டர்ல பார்த்தோம் அப்படின்ட்டு. ஆனா அதான் சொல்லுவாங்க தெரியுமா, ஹீரோவா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் கதைக்கு ஒரு 20 நிமிஷம் அந்த ஹீரோ தேவைப்பட்டாலும் அது பெஸ்டா கொடுத்துடணும்ட்டு லாஸ்டா அவர் வருவாரு. வந்து அந்த கொஞ்ச நேரமும் அவ்வளவு பெஸ்டா கொடுத்துட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். சீரியஸா அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட் வேற லெவல்ல இருந்தது. எந்த அளவுக்கு ஏக்கங்கள் இருக்கும் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா காமிச்சிருந்தாங்க. போலீஸ்காரங்களோட கஷ்டத்தையும் இடையில காமிச்சிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு மற்றதெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும், பார்க்க வேண்டிய படம் தான்.